ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது. குறிப்பாக இந்த இரகுலர் பீரியட்ஸ் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கேன் நான். டேப்லெட் இந்த டேப்லெட்லாம் டாக்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, நமக்கு என்ன தான் பிரச்சனை, ஏன் நமக்கு பீரியட்ஸ் ஒழுங்காக வரமாட்டேது, நமக்கு 30 நாளுக்குள்ளே வரணும் ஆனால் ஏன் வரலை, இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு கிளியரான ஐடியா இருக்கும். பிசிஓடி அண்டு பிசிஓஎஸ் இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இப்போ பிசிஓஎஸ்ஸே பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்துருப்பீங்க, அதை நேமையே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இனிமேல் பிசிஓஎஸ் கிடையாது, பிஎம்ஓஎஸ் அப்படின்ற மாதிரி அந்த டேர்ம், அந்த மெடிக்கல் கண்டிஷனோட பேரையே மாற்றிட்டாங்க. அதாவது அது ஒரு நோய் மாதிரி தான், அதோட ப்ராப்ளத்தோட நேமையே அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்னன்னா, அதை பற்றின விழிப்புணர்வு எல்லாருக்கும் கிடைக்கணும். அந்த பேரிலேயே அதுக்கான மெயின் காரணன்ற மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்றத அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பிஎம்ஓஎஸ் அப்படின்றது பாலி எண்டோக்ரின் மெட்டபாலிக் ஒவேரியன் சிண்ட்ரோம். வெறும் அந்த பிசிஓஎஸ்ன்றது பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம் இருந்துச்சு, ஓவேரியில் இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு. ஆனால் இப்போ மெட்டபாலிக் தான் பிரச்சனை, மெட்டபாலிசம் தான் பிரச்சனை அப்படின்றது தெரியணும் மக்களுக்கு. அப்படின்றதுக்காக அவேர்னஸ்க்காக அவங்க டெஸ்ட் பண்ணி இதுதான் பேசிக் ரீசன்னு சொல்லிட்டு அந்த நோயோட பேரையே பிஎம்ஓஎஸ் அப்படின்னு மாற்றிருக்காங்க. மெட்டபாலிக் ஒவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்னு மாற்றிருக்காங்க. இப்போ பிசிஓடிக்கும் இந்த பிஎம்ஓஎஸ் இல்லைனா பிசிஓஎஸ்னு சொல்லக்கூடிய, நான் பிசிஓஎஸ்னே சொல்கிறேன். பிஎம்ஓஎஸ் அப்படின்னும் போது இன்னும் பெருசாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நான் பிசிஓடி பிசிஓஎஸ் அப்படின்னே உங்களுக்கு நான் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்கிறேன். பிசிஓடி அப்படின்றது என்னென்னா ஒரு சின்ன பிரச்சனை மாதிரி தான். இந்த பிசிஓடின்றது பார்த்திங்கன்னா நிறைய பெண்களுக்கு இருக்கும். அது பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் ஓவரியில் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஓவலேஷன் ஆகி எக் ரிலீஸ் ஆகலை அப்படின்னாலும் அதை பிசிஓடின்னு தான் சொல்லுவாங்க. இந்த பிசிஓடி வர்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. எல்லாமே நல்லா இருந்தால் கூட டெம்பரவரியாக கூட சிலருக்கு வரலாம். சரியாக அவங்க தூங்கலை, எக்ஸாம்ஸுக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கு மெயினாக எந்த ஏஜில் இந்த பிசிஓடி வர ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th 12th +1 அந்த மாதிரி ஏஜில். ஏன்னா அதிகமாக நம்ம முழிச்சு படிக்கிறோம், ஒழுங்காக சாப்பிட்றதில்ல, இந்த மாதிரி டைமில் தான் பார்த்திங்கன்னா பிசிஓடியே டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி டெம்பரவரியாக கூட அவங்களுக்கு வரும். அவங்க கரெக்டான ஃபுட் எடுத்துகிட்டு அவங்க ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னா இந்த பிசிஓடி சரியாயிரும். வெயிட் போடுறனால நிறைய சின்ன பிரச்சனை இருக்குது, ஒழுங்கான உணவுகள் சாப்பிடலாம், அந்த மாதிரினா கூட பிசிஓடி வரும். இந்த பிசிஓஎஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இது பிசிஓடி மாதிரி தான். ஆனால் பிசிஓடிக்கு நீர்க்கட்டி மட்டும்தானே யூட்ரஸில் இருக்குதுன்னு சொன்னோம், அதாவது அந்த ஓவரியில். இதுக்கு பார்த்திங்கன்னா பிசிஓடி நீர்க்கட்டியும் இருக்கும், ஆனால் கூடவே மற்ற ஹார்மோன் பிரச்சனையும் அவங்களுக்கு உடம்புல இருக்கும். ஃபேஷியல் ஹேர் க்ரோத் ஆகிறது, ஆண்களுக்கு மாதிரி ஃபேஸில் ஹேர் வளர்றது, தாடி வளர்றது, ரொம்ப முடி கொட்டுறது, ரொம்ப தூக்கம் இல்லாமல் இருக்குது, கழுத்தில் கருப்படிக்கிறது, ரொம்ப திடீர்னு வெயிட் ஒரு 10 கிலோ வெயிட் போடுறது, வெயிட் குறைக்கணும்னு நினச்சாலும் வெயிட் குறைக்கிறது இல்லை, சாப்பாடு கம்மியாக சாப்பிட்டாலும் வெயிட் குறைய மாட்டேது, ஆன்சைட்டி இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது, ரொம்ப கோவம் வருது, படுத்தோன்னே தூக்கம் வர மாட்டேது, திடீர்னு தைராய்டு ப்ராப்ளம் வந்துடுது. இந்த மாதிரி மற்ற ஹார்மோன் கண்டிஷன், மற்ற பிரச்சனையும் சேர்ந்து வருது அப்படின்னா உங்களுக்கு பிசிஓஎஸ் இல்லைன்னா பிஎம்ஓஎஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போது பிசிஓடிக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்றாங்க, நல்லா ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் பண்ணாலே பிசிஓடி சரியாயிரும். ஆனால் பிஎம்ஓஎஸ்க்கு பார்த்திங்கன்னா, இல்லைனா இந்த பிசிஓஎஸ்க்கு என்ன பண்ணணும், டைப் 1 டைப் 2ன்னு வச்சுக்கணும். டைப் 1 பிசிஓடி, டைப் 2 பிசிஓஎஸ் இல்லைனா பிஎம்ஓஎஸ். இந்த டைப் 2க்கு என்ன பண்ணணும், டைப் 1க்கு நான் சொன்ன மாதிரி அது டெம்பரவரியாக வரும், ஹேண்டில் பண்ணால் போயிடும். டைப் 2 அப்படின்றது என்ன அப்படின்னா, அது ஒரு மெட்டபாலிக் டிசார்டர். மெட்டபாலிக் டிசார்டர்னால் என்னென்னா, மெட்டபாலிசம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நம்ம சாப்பிடக்கூடிய உணவு கேலரியை பேர்ன் பண்ணுறது தான் அந்த மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 பொண்ணுங்க 2 பசங்க 2 பேர். ஒருத்தவங்க அதே உணவு தான் சாப்பிடுவாங்க. காலையில் ஒரு 3 இட்லி, நைட்டு ரைஸு கொஞ்சம் சாம்பார், நைட் ஏதாவது ஒரு சப்பாத்தி தோசை, இதே அளவு உணவு தான் அவங்களும் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு சேம் ஏஜ்னு கூட வச்சுக்கலாம், 20 சேம் உணவு. ஆனால் ஒருத்தருக்கு வெயிட் போடும், ஒருத்தருக்கு வெயிட் போடவே மாட்டாங்க. அது என்னன்னா, அவங்களோட ஜீன் அந்த கேலரியை ஈஸியாக பேர்ன் பண்ணிடுது, இன்னொருத்தவங்களோட ஜீன் பேர்ன் ஆகலை. அப்போ ஈஸியாக அந்த மெட்டபாலிசம் யாருக்கு நல்லா இருக்கோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஆள் ஒல்லியாக இருப்பாங்க, ஆக்டிவாக இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. ஸோ மெட்டபாலிக் லோவாக இருக்குது பார்த்திங்களா, அவங்களுக்கு ஒரு மாதிரி பாடி ஆக்ட் ஆகும். ஸோ அதை தான் மெட்டபாலிசம்ன்றதுக்காக நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த மாதிரி இந்த மெட்டபாலிக்கோடு சேர்ந்து வரக்கூடிய படம் சிம்பிளாக சொல்லணும்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நம்ம படித்து சொல்கிறோம்.
நான் வீடியோவில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை பற்றி பேசியிருப்பேன். அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ட்னா ஒரு 1000 அடிக்கு மேலே சர்க்கரை வியாதி இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு 10 அடியில் இருக்கோம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. மேலே இருக்குது அதோட கீழ் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி சுகர் ஆயிரும் நமக்கு. ஸோ நான் இதை பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, இன்சுலின் ரெசிஸ்டன்ட்றது அதுதான். அதனால தான் இந்த பிரச்சனை பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு டாக்டர் மெட்ஃபார்மின், பிசிஓடி இருக்கவங்களுக்கு மெட்ஃபார்மின் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது பார்த்திங்களா. நான் சொல்கிற மாதிரி ஹார்மோன்ஸோடு சேர்ந்து வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ட் இருந்தாலே என்ன ஆகும்னா ஆண்ட்ரோஜன் வந்து நமக்கு அதிகமாகும், ஆண்களுக்குரிய ஹார்மோன். ஸோ மேல் ஹார்மோன் அதிகமாகும் போது ஃபேஷியல் இதெல்லாம் வரும். அப்புறம் பெண்களுக்குரிய ஹார்மோன் நமக்கு சரியாக ஒர்க் ஆகாது. கரெக்டான டைமில் நமக்கு ஈஸ்ட்ரோஜன் வரணும், ப்ரொஜெஸ்ட்ரான் வரணும், எஃப்ஹெச்எஸ் இவ்வளோ தான் இருக்கணும், எல்ஹெச் இவ்வளோ தான் இருக்கணும், தைராய்டு ஹார்மோன் இவ்வளோ தான் இருக்கணும், ப்ரோலாக்டின் இவ்வளோ தான் இருக்கணும். நிறைய இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா, நிறையா இருக்குது. அதாவது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், கார்டிசால் ஹார்மோன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சரியான அளவில் இருக்கணும். எல்லாவது முன்ன பின்ன ஆகி கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. மூளைக்கும் நம்மளுக்கு பாடியில் ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஆர்கன்ஸ்க்கும் இடையில ஒரு சிக்னல் பிரச்சனை ஆயிடுச்சு. மெட்டபாலிசம் ஒரு ஒர்க் ஆகலை சரியாகவே, நமக்கு ஃபேட் பேர்ன் ஆகலை, கலோரி பேர்ன் ஆகலை, இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா நமக்கு பிசிஓஎஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பிசிஓஎஸ் அதுக்கப்புறம் பிஎம்ஓஎஸ்னு நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா, இந்த செகண்ட் டைப் 2 ப்ராப்ளம் இது வந்து முழுக்க வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஃபஸ்ட்டு பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ட். நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடில் இருக்கக்கூடிய சர்க்கரை வந்து நம்ம உடம்புல சரியாக தங்கிடுது, சரியாக நம்ம அதை யூஸ் பண்ணாமல் தங்குது உள்ள அப்படின்னா அதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ட் நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பிசிஓஎஸ் அண்டு பிஎம்ஓஎஸ். பிசிஓடிக்கும் பிஎம்ஓஎஸ்க்கும் ட்ரீட்மெண்ட் எல்லாமே சேம் தான். நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்கிறேன்னா இது ரெண்டுக்கும் என்ன பிரச்சனைன்றது உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். இப்போது நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுக்கிறீங்க, உங்களுக்கு ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு, தைராய்டு இல்லை, எல்லாமே ஹார்மோன் நல்லாயிருக்கு, ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன், எல்ஹெச் எல்லாமே நல்லாயிருக்கு, ஆனால் நீர் கட்டி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பிசிஓடி இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் வந்து ஸ்கேன் எடுக்கிறீங்க, நீர் கட்டி இருக்குது, கூடவே இந்த ஹார்மோன்ஸ்லாம் சரியாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிசிஓஎஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா பிசிஓஎஸ் இருந்தாலே நமக்கு அப்போ பெரிய நோய் அப்படின்லாம் பயப்படாதீங்க. எவ்வளவோ பெரிய பிசிஓஎஸ் எல்லாம் இருந்து ப்ரெக்னென்ட் ஆனவங்க இருக்காங்க. அங்கங்கே சிலருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து மெடிக்கல் ஹெல்ப் வேணுன்றவங்க கண்டிப்பாக மெடிக்கல் ஹெல்ப் பிசிஓஎஸ்க்கு பண்ணி தான் ஆகணும். இல்லாமல் நம்ம வந்து அதோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதோட பர்பஸ் நமக்கு எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணுறோம், நம்ம என்ன இடத்துல நம்ம உணவு சரியாக எடுத்துக்கலாம், நம்ம லைஃப் ஸ்டைல் பேடாக இருக்குன்றதை பார்த்து சரி பண்ணிங்கன்னா பிசிஓஎஸ்க்குமே டேப்லெட் மெடிசன்லாம் தேவையில்லை. நீங்களே பார்த்துருப்பீங்களா எவ்வளோ பேர் பிசிஓஎஸ் இருக்கும்போது டயட் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணி டேப்லெட் போடாமல் தைராய்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்து. ஸோ நீங்கள் அதை எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது நீங்கள் ட்ரீட்மெண்ட் போகிறதும் ட்ரீட்மெண்ட் போகாததும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிசிஓடிக்கு பிசிஓஎஸ்க்கு ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகிறவங்க பண்ணக்கூடிய ரெமிடி எல்லாமே சேம் தான். ஸோ அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா பிசிஓடிக்குமே லோ கார்ப் டயட் தான் எடுக்கணும், பிஎம்ஓஎஸ்க்குமே லோ கார்ப் டயட் தான் எடுக்கணும். ரெண்டுக்குமே வந்து சுகர் எடுக்கக்கூடாது, கார்போஹைட்ரேட் கம்மியாக எடுத்து ப்ரோட்டீன் அதிகமாக எடுக்கணும். அதுக்கப்புறம் 2 பேருமே பார்த்திங்கன்னா இந்த 10K ஸ்டெப்பு நல்லா நடக்கிறது, வாக்கிங், எக்ஸசைஸ், யோகா கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஆரோக்கியமான உணவுகள், ஃபோலிக் இருக்கக்கூடிய உணவுகள், விட்டமின் சி, டி, இந்த மாதிரி நல்ல நியூட்ரிஷியனான உணவுகள் எடுக்கணும். ஸோ எடுக்கக்கூடிய கருமுட்டை வளர்ச்சிக்கு எடுக்கக்கூடிய மாத்திரை, உணவுப் பொருட்கள் எல்லாமே சேம் தான். ஸோ வந்து நீங்கள் பயப்படாதீங்க, இதுக்கு என்ன ரெமெடி அது ரெமெடி, ரெண்டுக்குமே நீங்கள் சேம் திங்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சிலருக்கு ரொம்ப சிவியர் பிசிஓடி இருக்குன்றவங்களுக்கு மெட்ஃபார்மின் மாதிரி சில டேப்லெட்ஸ் வந்து ஹார்மோனை சீராக்கிறதுக்கு கொடுப்பாங்க. ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இது தான். மற்றபடி இது ரெண்டையும் குழப்பிக்காதீங்க, நமக்கு என்ன இதா அதான்லாம். எதுவுமே வந்து நீங்கள் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், சக்ஸஸ் ஆகாதுன்றது கேரண்டியே கிடையாது. நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து ஹோப்போடு ட்ரை பண்ணுங்கள். எங்கேயோ ஒருத்தருக்கு ரொம்ப சிவியர் பிசிஓஎஸால் கஷ்டப்படுவாங்களா, அவங்கள நீங்கள் வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா விதிவிலக்குன்னு இருக்கும். ஸோ அதை நம்ம எடுத்துகிட்டு பார்த்துட்டு பயப்படாமல் எவ்வளவோ பேர் பிசிஓஎஸ் எடுத்து ஹேண்டில் பண்ணி ப்ரெக்னென்ட் ஆனவங்க நிறையா பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள மோட்டிவேஷனாக எடுத்துக்கோங்க, பயப்படாதீங்க. ஈவன் அந்த மாதிரி பிசிஓஎஸ் அந்த ஒரு ரீசன் தான் இன்ஃபர்டிலிட்டியை அவங்களுக்கு ஆக்குன்றதும் கிடையாது. ஸோ இது வந்து மேனேஜபிளான ஒரு மேனேஜபிளான ஒரு ப்ராப்ளம் தான். இதை பயப்படாதீங்க. பிசிஓஎஸ், பிஎம்ஓஎஸ் அவங்க என்ன பேர் வேணாலும் வச்சுட்டு போட்டும், பண்ணக்கூடிய விஷயங்கள் இதுதான். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும், கரெக்டான நேரத்தில் தேவையான உணவுகள் எடுத்து நம்ம உடம்பை கண்ட்ரோல் பண்ணி நமக்கு எந்த இடத்துல நமக்கு பிரச்சனை வருது ஹார்மோன்ஸுன்றதை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணணும்.
ஓவலேஷன் ஆக வைக்கணும். ஓவலேஷன் அப்போது வரக்கூடிய எக்கை நம்ம ஹெல்த்தியான எக்காக பார்த்துக்கிறணும். கரெக்டான டைமில் கான்டாக்டில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓவலேஷன் அப்போது நீங்கள் ட்ராக் பண்ணி சேர்ந்துருந்தாலே ப்ரெக்னென்ட் ஆகிடலாம். ஈஸி தான், ஈஸின்னு நினைங்க, ஈஸி தான் கண்டிப்பாக உங்களுக்கு. நான் சொன்ன மாதிரி சிலருக்கு மெடிக்கல் ஹெல்ப் கண்டிப்பாக தேவைப்படும். PMOS இந்த PCOS இருக்கிறவங்களுக்கு அது அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க நீங்கள் டாக்டர் ஹெல்ப்பும் எடுத்துக்கோங்க, டேப்லெட்டும் போட்டுட்டு ரெமிடியும் எடுங்க. ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது இது பற்றினா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. ப்ரெக்னென்சி ரிலேட்டட் டவுட் வீடியோஸ் நிறையா நம்ம சேனலில் இருக்குது. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நிறையா ப்ளேலிஸ்ட் எல்லாமே இருக்குது. ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.